கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். டுடே ட்ரா நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 12 தான். ஓகேங்களா, 12வது குழுக்கள் இது சரிங்களா. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண முடியலைன்னா லிங்க்னு கேளுங்க, லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 18/7/2025 0696 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் கொடுக்க போகிறோம். டுடே நம்ம புதுசாக 4 டிஜிட்டில் ஒரு 2 நம்பர் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா. புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒரு லக்கு தானே. ஓகேங்களா, ஒர்க் அவுட் ஆகும், ஓரளவுக்கு ஆகலைனாலும் நம்மளுடைய நோக்கம் காம்பன்சேஷன் தான். எந்த ஒரு லாஸுமே இல்லாத அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா. இப்போ வாங்க, இப்போ நீங்கள் கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்க போகிற ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காரணியா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நம்ம இதில் கொடுத்துருந்த ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட்டு வீடியோவில் கொடுத்துருந்தது. அதில் 610269 இப்படி எடுத்துகிட்டு இருந்தோம். பி போர்டில் 9 எடுத்துருந்தோம்னா ஒரு சரியான லக்கு. பட் ஆனால் சி போர்டு நமக்கு 0 கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 6 உள்ளே வந்துடுச்சு. சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டா பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர்னு ஒன்று எடுத்தோம் இல்லையா, அதில் நமக்கு வந்தது 946 இதில் உள்ளே வந்துச்சு. இதில் 4 மறுபடியும் 4 பவர் டு ஃப்ளிப் எடுத்தோம். ஆனால் ஃப்ளிப் டு பவர் அப்படி கன்வெர்ட் ஆகிருச்சு. ஃப்ளிப் டு பவர் வந்துருந்துச்சுன்னு மறுபடியும் ஒரு 9 தான் கிடச்சிருந்துருக்கும். இதில் ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்துருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எடுத்த நம்பரில் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் நமக்கு 9 பாஸ். ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு 9 பாஸ் ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில். இப்போ நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் டுடே வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னுக்காண்டி நம்ம வீடியோவை மேக் பண்ணியிருந்தோம். சரிங்களா. வீடியோலாம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் வீடியோவாக கொடுத்துருந்தப்போ இதில் 3 டிஜிட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 629 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. செகண்ட் நம்பர் 961 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இந்த 2 நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. இதில் நமக்கு பிசி பாஸு, இதுலேயும் நமக்கு பிசி பாஸு. பட் ஆனால் 3 டிஜிட் வின்னிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. டபுள்ஸுன்னு நினச்சி கூட பார்க்கல. ஓகே, நம்ம கெஸ்ஸிங்கெல்லாம் காம்பன்சேஷனோடு தான் இருக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டை பொறுத்தளவு நமக்கு என்ன நம்பர் உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எப்போயுமே நம்ம 2 நம்பர் பாஸ் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் ஏசி நமக்கு பாஸு. ஓகேங்களா. 66 நம்ம ஆல்போர்டு 6 வச்சுருக்கோம், 66 உட்காந்துருச்சு. வீடியோவில் 9 வச்சுருக்கோம், 9 உட்காந்துருக்கு. சரிங்களா. நீங்கள் இப்போ வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களா மெம்பர்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறவங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இப்போ நம்ம புதுவிதமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேரை போட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா எப்பயும் போல் 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 084. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 084. ஓகேங்களா. க்கு அடுத்தாப்பில் இப்போ நம்மளுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 320179. அதுக்கடுத்து நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக அடுத்து நம்ம கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 978 825
8 to 5 1 to 4 ஓகேங்களா. 1 to 4. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 904 to 994 ஓகேங்களா. அதுக்கடுத்து இதில் வந்து 240 ஓகேங்களா. அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஒன்று நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் கான்ஃபிடெண்ட்டாக அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4302 439 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கேசிங் தான் அது. 084 320 179 978 825 124 மற்றும் 904 994 மற்றும் 240 அதே மாதிரி தான் 430 439. இதில் பி போர்டும் இதில் சி போர்டும் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. இந்த கெஸ்ஸிங்லாம் நம்ம கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு மட்டும் விளாடுங்க சரிங்களா. மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இது வந்து ஒரு கணிப்பு தான் சரிங்களா. மற்றவங்க மாதிரி நீங்கள் விளாடுங்க இது கண்டிப்பாக வின்னிங் வரும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னோடய கணிப்பை நான் சொல்லியிருக்கேன். உங்களோட கணிப்பு என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டுன்றதை நம்ம பார்த்துக்குறோம் சரிங்களா. இப்போ இதில் நம்ம ஹைலைட்டான ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கணும். 084 124 825 978 ஓகேங்களா. இந்த 696 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் சரிங்களா. இதை பொறுத்தளவு இதுதான் 3 டிஜிட் நம்பர் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் பவர் அண்ட் ஃப்ளிப்பு. பவர் அண்ட் ஃப்ளிப்பு சரிங்களா. இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 492 ஆல்ரெடி 5 எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா. அதுக்கு அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 740 சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2 3 0 அடுத்து 4 5 9 சரிங்களா. இப்போ இதில் வந்து 4 7 9 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த செக்ஷன்லேருந்து இந்த செக்ஷன் பிரித்தோம்னா இதில் நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 4 7 9 ஓகேங்களா. இந்த செட்டு தான் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது வந்து பவர் அண்ட் ஃப்ளிப்பில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த 696 வச்சு மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் ஓகேங்களா. இப்போ நம்ம 4 டிஜிட் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது 0696 ஓகேங்களா. இப்போ இதில் 4 டிஜிட் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நம்பர் சாரி இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 9 ஓகேங்களா. 9 3 7 4 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 19374 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 8 3 4 3 4 3 8 ஓகேங்களா. இதுதான் நண்பர்களே நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இதில் 3 வெரைட்டி இருக்குது
40 இருக்குது, 60 இருக்குது, 110 இருக்குது. இதில் எதை நீங்கள் போட போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 9374 மற்றும் 3438 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறது முன்னாடி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்துருவோம். அதை மாதிரி இருந்தாச்சு. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்தளவு 6 வந்திருக்கு இல்லையா? 6 வந்தாலே நான் சொல்லவே தேவையில்ல. அடுத்து என்ன நம்பர்ன்றதை உங்களுக்கே தெரியும். என்ன நம்பர்ன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? என்ன நம்பர்னால் ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறது 1 எடுப்போம். ஓகேங்களா? 1 இல்லாத பட்சத்துக்கு இதில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 4. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பி போர்டு 9 வந்திருக்கு இல்லையா? 9 வந்தால் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 9 வந்துச்சுன்னா, 9 வந்து ரேராக தான் வரும். ஓகேங்களா? 9 வந்து ரேராக தான் வரும். வந்துச்சுன்னா நம்மளுக்கு அடுத்து 0 இறங்கும். அப்படி இல்லைன்னா 3 இறங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் சி போர்டை பொறுத்தளவு 6 வந்துருக்கு. சி போர்டை பொறுத்தளவு எப்பயும் போல் 6 வர்றது தான். இதில் வந்து நம்ம 1 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2 எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 1 இல்லைன்னா 4 ஏ போர்டை பொறுத்தளவு, பி போர்டை பொறுத்தளவு 0 இல்லைன்னா 3, சி போர்டை பொறுத்தளவு 1 இல்லைன்னா 2. இதில் என்ன பண்ணிங்கன்னா 4, 3, 1 இந்த ஃபார்மெட்டில் எடுத்துக்கங்க. இல்லை நீங்கள் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு தனித்தனியாக விளாடுவீங்க ப்ரோ அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து நீங்கள் தைரியமாக எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப நம்ம இதில் என்னென்ன நம்பர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் நமக்கு கான்ஃபிடண்ட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 9, 4. ஓகேங்களா? 9, 4, 5. ஓகேங்களா? இதே மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. 9, 4, 5. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து அது எந்த நம்பர் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 945 இன்றைய கெஸ்ஸிங் இதெல்லாம் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீல் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.